எனது அன்பிற்குரிய தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரல் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனமகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்குண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலம் பொருந்தும் என்பதை நாம் யாவரும் உணரலாம். தற்போது அவர் எழுதிய தீவினை அச்சம் அதிகாரத்தில் முதல் குரல், இது நீக்கப்படி 201 குரல். குரல் என்னவென்றால், தீவினை அஞ்சிலர் விழுமியார் அஞ்சுவர் தீவினை எனும் செருக்கு. இதன் பொருள் என்னவென்றால், தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார், தீவினையற்ற மேலோர் மட்டுமே அதற்கு அஞ்சுவர். கதையை பார்ப்போம். சிவாய நம என அபாயம் ஒரு நாளும் இல்லை என்றார் நடராஜ சிவாச்சாரியார். அதுதான் வந்தேனே என்றார் சிவன். சிவன் ஊர் தனக்காரர், பண்ணையார், தொழிலதிபர், பஞ்சாயத்து யூனியன் தலைவர். அவ்வூர் சிவன் கோவில் பழம்பெரும் மன்னர்கள் கால கோவில், காலதோஷம் நீக்கும் கோவில், பல பெரிய மண்டபங்கள், பல சந்நிதிகள், சிற்பக்கலை நுணுக்கம், கோஷாலை கொண்ட இக்கோவில் தங்க வெள்ளி வாகனங்கள், இறைவன் இறைவி நகைகள் யாவும் அழகாக இருக்கும். அவை மிக பழமையானவை. சிவன் அக்கோவில் தர்மகர்த்தாவும் ஆவார். இந்த சிவனே என இருக்க மாட்டார். தன் செல்வம், அதிகாரம், புகழ் வளர்க்க பல முயற்சிகள் செய்பவர். தாராளமாக கடன் கொடுத்து சொத்துக்களை சாமர்த்தியமாக அபகரிப்பவர். இவருக்கு கோவில் நகைகள் மேல் ஒரு கண். அவற்றை தன் செலவிலேயே மெருகு போட்டு அழகுபடுத்துவதாக சிவாச்சாரியிடம் சிவன் கேட்டார். இவருடைய குணம் அறிந்து நகைகள் வெளியே சென்றால் தோஷம் என்று கூறி கொடுப்பதை தவிர்த்து விட்டார் சிவாச்சாரியார். நகைகள் கவரிங் நகைகளாக மாறிவிடும் என மனதில் அவர் பயந்தார். நடராஜ சிவாச்சாரியரின் மனைவி, மகன், உறவுகள், தம்பி குடும்பம் யாவரும் சிவன் நடத்தும் ஸ்தாபனங்களில் பணியாற்றுபவர்கள். சிவாச்சாரியர் மிகவும் அர்ப்பணிப்புடன் கோவில் கைங்கரியம் செய்தாலும் பற்றாக்குறை வாழ்வுதான். ஆனால் அவரது பூஜைகள், பண்ணுடன் பாடும் பதிகங்கள், விழா அலங்காரங்கள் பல ஊர் பிரசித்தமா. அறநிலைத்துறை அமைச்சர் ஒருமுறை இக்கோவிலுக்கு வந்தபோது இவற்றை வெகுவாக ரசித்தார். கோவில் சிற்பக்கலை, நகை வேலைப்பாடு, சிவாச்சாரியர் பாங்கு யாவும் அமைச்சருக்கு பிடித்துவிட்டது. தர்மகர்த்தா சிவனும் அவருடனே வந்திருந்து விளக்கம் சொல்ல, பவ்யமாக நடந்து கொள்ள தர்மகர்த்தாவையும் அமைச்சருக்கு பிடித்துவிட்டது. பண்ணையார் சிவன் பலமுறை கோவில் நகைகளை அடைய பல முயற்சிகள் செய்தார். சிவாச்சாரியார் பலமுறை பலவிதமாக முயன்று அவற்றை தடுத்து விட்டார், சமாளித்து விட்டார். ஆச்சரியமடைந்த பண்ணையார் அவரது உறவுகளை வேலை நீக்கம் செய்தார். அவரது குடும்பம், உறவு குடும்பங்கள் வறுமையில் வாடியது. ஆனால் சிவாச்சாரியார் சிறிதும் இணங்கவில்லை. இந்நிலையில் அறநிலைத்துறை அமைச்சர் பண்ணையார் வீட்டில் பெண் எடுக்க விரும்பினார். பெரிய இடத்து சம்பந்தம் கைகூடியது. தன் மகளுக்கு ஊர்மெச்ச சீர் செய்ய கோவில் நகை மேல் தீவிரமாக பண்ணையார் நாட்டம் கொண்டார். தொந்தரவு பொறுக்க மாட்டாமல் சிவன் மேல் பாரத்தை போட்டு சிவாச்சாரியார் நடராஜன் வெளியூர் ஒரு மாதம் விடுப்பு சொல்லி சென்றார். அங்கு சென்ற போதும் அங்கிருந்தபடியே சிவன் சொத்துக்களுக்காக வேண்டிக் கொண்டார். தற்போது இன்சார்ஜ் அதிகாரியை சரி செய்து சிவனின் நகைகளை அபகரித்து கில்ட் செய்து அங்கு வைத்து ஒரிஜினல் நகைகளை தான் வைத்துக் கொண்டார் பண்ணையார். கோவில் விசேஷம் வர அமைச்சர் வந்தார். அங்கு நடராஜ சிவாச்சாரியார் சோர்வுக்கு இரவி புன்னகை தவிர நகை புன்னகை குறைவு என்பதே காரணம் என்பது அவர் மனதில் பட்டது. ஆனால் அமைச்சருக்கு காரணம் புரியவில்லை. சம்பந்தி அழைக்க சிவன் பண்ணை வீட்டு சென்றார். திருமண ஏற்பாடுகள் பேசினார். அப்போது அங்கிருந்த பண்ணையார் மனைவி, மகள் அணிந்திருந்த நகைகள்
அமைச்சரை கவர்ந்தன. முன்பு அவ்வூர் சிவன் கோவிலில் உண்டான அதே உணர்வு அந்த நகைகளை பார்க்கையில் அவருக்கு வந்தது. திருமணத்திற்கு செய்த அனைத்து நகைகளையும் காட்டச் சொன்னார். அதில் உள்ள ஒரு பதக்கம் சிவன் அம்பிகை கழுத்தில் தான் ரசித்தது என தெரிந்து கொண்டார். பின்பு கோவில் நகைகளை பார்வையிட்டார். அதில் அவரது சந்தேகம் வலுத்தது. ரகசிய விசாரணை ஏற்பாடுகள் செய்ய உண்மை புலனாயிற்று. தர்மகர்த்தா பண்ணையார் சிவன் கைதானார். நகைகள் பறிமுதலானது. சிவாச்சாரியர் மகிழ இறைவன் திருவருளால் ஒரிஜினல் நகைகள் தங்கள் இடத்தை அடைந்து அலங்கரித்து இறைவன் அருளாக சிரித்தன. அன்பு நண்பர்களே, இத்துடன் கதை முடிகிறது. நாம் வாழ்வில் இம்மாதிரி குணாதிசயங்கள் பலர் பார்க்கிறோம். அதாவது சிரித்து பழகி பலவிதமாக நம்மை கவர்ந்து நம்மை பயன்படுத்திக் கொள்பவர்கள் நிறைய உள்ளார்கள். ஆனால் அந்த பயன்பாடு நன்மையானதாக இருந்தால் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நம்மை பிறர் பயன்படுத்துவது அவருடைய சுயநலத்துக்காக இருப்பின் அதை எந்த விதத்தில் நாம் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தற்கால உலக வாழ்வில் இது அதிகமாக உள்ளது. இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னவென்றால், இம்மாதிரி செய்பவர்கள் அஞ்சுவதில்லை. அவர்களுடைய காரிய வெற்றிதான் முக்கியமாக நினைக்கிறார்கள். இதனால் இம்மாதிரி தீய காரியங்களை தடுக்க விரும்புபவர்கள் பல சோதனைகளுக்கு உள்ளாகிறார்கள். அவர்களுடைய மனம் சோர்ந்து போனாலும் தம் முயற்சியால் அவற்றை தடுக்க முயல்கிறார்கள். இந்த போட்டியில் முடிவு பலவிதமாக உள்ளதை நாம் அறியலாம். ஆனால் வாழ்வில் நல்லது நடத்தால் நல்லதே நடக்கும் என்பது ஒரு முக்கியமான கருத்தாக உலகம் ஏற்றுக்கொள்ளது. அதுபடி நடந்து வருவதை நாம் பல சமயங்களில் பார்த்து வருகிறோம். அதனால் தீயவர்களுக்கு, அதாவது அவர்களுடைய எண்ணங்களுக்கு மற்றவர்கள் அடிப்படை தேவையில்லை. தம் கருத்தில் தம் நல் வழியில் உறுதியாக இருந்தால் நல்லது நடக்கும், இறை அருளும் கிடைக்கும் என்று ஒரு கருத்து மக்களிடம் உள்ளது. அதை நாம் சிந்திப்போம். இத்துடன் கதை முடிகிறது. வேறொருக்குடன் அந்த கதையுடன் பொருளுடன் மீண்டும் உங்களை சந்திக்க வரும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இக்கதையில் வரும் கருத்தும் பொருளும் கற்பனையானவை, யாரையும் எதையும் குறிப்பிடுவனல்ல. இக்கதையில் வரும் படங்கள் இணையதளத்தில் எடுக்கப்பட்டவை. அதை படித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றி. இக்கதையை மற்றொரு கணிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன். மனம் கவர் முருகனால் தமிழ் மேலும் வளர்ந்து மக்கள் நலம் பெற வேண்டுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும். வணக்கம்.